Good evening, children. 10th standard science. நம்ம பார்த்துட்டு இருக்கிற லெசன் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ். ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் மாலிகூல் அண்ட் மாலிகுலர் மாஸ். மாலிகூல் அண்ட் மாலிகுலர் மாஸ் அப்படிங்கிற டாபிக் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம். பொதுவா நம்ம எல்லா விஷயத்துக்குமே என்ன வேணும்னு சொல்லுவோம், பணிவு வேணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஏன்னா நம்ம எந்த ஒரு நிலைமைக்கு போனாலும் உயர போனாலும் எப்படி இருக்கணும், நம்ம எதற்கும் கர்வப்படாம பணிவோட இருந்தோம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு என்ன கிடைக்கும், அதுக்கு உண்டான சரியான ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா? சோ இதையே நம்ம இன்னும் சாதாரண விஷயங்களுக்கே நம்ம பணிவோட தான் என்ன பண்ணணும், செயல்படணும் அப்படின்னு சொல்றோம். அதே சமயத்துல ஈகை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஈகை என்பது மற்றவர்களுக்கு நம்ம என்ன பண்றது, நம்மால் இயன்ற ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை தான் என்ன டேர்ம்ல சொல்லுவோம், ஈகை அப்படின்னு சொல்றோம். ஈகைனா தர்மம், அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது. இப்போ நம்ம எல்லாரும் எல்லாருக்காகவும் எல்லா இடங்கள்லயுமே நம்ம என்ன பண்றோம், ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கோம் இல்லையா? பிறந்த குழந்தையில இருந்து கொஞ்ச நாள் தான், இல்லைன்னா அந்த குழந்தைக்கு கொஞ்சம் விவரம் தெரிய ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அடுத்தவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு செயல் உதவி என்பது நம்ம எப்படி வேணா செய்யலாம், எல்லா இடங்களிலும் நம்மால் இயன்ற அளவுக்கு செய்யலாம். அப்படி தர்மம் செய்யும் பொழுதுமே நம்ம என்ன செய்யணும், பணிவோட தான் செய்யணும். தர்மம் செய்யறோங்கிறதையே அலட்சியமா நான் தானே கொடுக்கறேன், அதுக்கு எதுக்கு நமக்கு பணிவு தேவை அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வரக்கூடாது. அது ஒரு தவறான ஒரு கான்செப்ட். இப்போ ஒரு இயலாதவர்கள் இருக்காங்க இல்லையா, பெகர்ஸ். இப்போ அவங்களுக்கு ஊனமுற்றவர்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. கை கால் அவங்களுக்கு சரியானபடி நடக்க இயலாது, கைகளால் தங்கள் வேலைகளை செய்ய முடியாது, காது கேட்காது, கண் தெரியாது, இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாருமே இப்ப டிசேபிள் பர்சன்ஸ் எல்லாம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அவர்களுடைய சுச்சுவேஷன் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி யாருமே இல்லை அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி அவங்களுடைய லைஃப் அப்படிங்கறது ரன் ஆகும். அப்போ தர்மம் கண்டிப்பாக எல்லார்ட்டையும் கேட்பாங்க, நம்மளும் கொடுப்போம். அப்படி கொடுக்கும் பொழுதும் பணிவு வேண்டும். இப்போ 2 பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க ரோட்ல. கண்ணு தெரியாத குருடன் ஒருத்தர் என்ன பண்றாரு, அவர் ஏதாவது தர்மம் பண்ணுங்க, நான் இந்த மாதிரி கண்ணு தெரியாதவங்க, என்னால எந்த வேலையுமே செய்ய முடியல, எனக்கு யாரும் கேர் எடுத்து பாத்துக்க கூடிய ரிலேஷன்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹெல்ப் கேக்குறாங்க. நடந்து போயிட்டு இருக்கவங்கள ஒருத்தர் கொஞ்சம் வயசானவங்க, ஒருத்தர் சிறு வயசா இருக்கக்கூடியவரு. உடனே சின்ன வயசுல இருக்கவங்க சரி ஓகே கேக்குறாங்க, நம்மளாலதான் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, தன்னால் இயன்றதை எடுத்து வேகமா அவங்க தட்டுல போட்டுட்டு அப்படியே கிராஸ் ஆகி போயிட்டே இருக்காங்க. உடனே அவங்க கூட நடந்த வயசானவரு கொஞ்சம் கிட்டக்க போய் இப்ப என்ன செஞ்ச அப்படின்னு கேட்டாங்க. ஆமா, அந்த கண்ணு தெரியாத குருடன் யாருமே இல்ல, எதையாவது தர்மம் பண்ணன்னு கேட்டாங்க, உடனே என்னால முடிஞ்ச பணத்தை போட்டு வந்துட்டேன், அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. உடனே நீ செய்த காரியம் தவறு அப்படிங்கிறாங்க. உடனே என்ன வயசானவங்க, நானே இந்த மாதிரி தர்மம் பண்ணணும்னு நினைச்சு செஞ்சுட்டு தானே வந்தேன், இத தவறுன்னு நீ எப்படி சொல்றன்னது. நீ செஞ்சது நல்ல விஷயம், ஆனா செஞ்ச அந்த மாடுலேஷன் அப்படிங்கிறது தான் ரொம்ப தவறான விஷயம். ஏன்னு கேட்டா ஏதோ அவங்க எதற்குமே என்ன சொல்றது, தகுதி இல்லாதவங்கங்கிற மாதிரி விட்டெறிஞ்சிட்டு வந்தீங்க இல்லையா, அது தவறான விஷயம் அப்படின்றாங்க. நான் எப்படி கொடுத்தா என்ன, அவருக்கோ கண்ணு தெரியல, இத போய் எதுக்கு பெருசு பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த யங்ஸ்டருக்கு கோபம் வருது. அதுக்கு மூத்தவர் என்ன சொல்றாரு, எல்லாரும் எல்லா இடம்னா ஏதோ ஒரு மதத்திற்காக கோவிலுக்கு போறோம், கோவில் இருக்கிற சாமி கண்ணை திறந்து நம்ம கிட்ட பாத்துக்கிட்டு இருக்கா, எவ்வளவு பணிவோட வணங்குறோம், அவங்கவுங்களுடைய ஸ்டைல் படி எல்லாரும் மதிச்சு சாமிய வணங்குறமே, சாமி பார்த்துட்டு இருக்கா, அது காது கேக்குதா, கண்ணு தெரியுதா, நம்மளோட பேசுதா, எதுவுமே செய்யல இல்லையா? அது போலதான் இந்த மாதிரி நம்ம
தர்மம்னு செய்யும் பொழுதுமே நமக்கு பணிவு என்பது கண்டிப்பாக தேவை. அது எதிராளிக்கு கண் தெரியறது தெரியல, காது கேட்கல, எதுவுமே நீங்க யோசிக்க கூடாது. தர்மம்னு செய்யும் பொழுதும் அதையும் பணிவோட செஞ்சா மட்டும்தான் அதற்குண்டான ஒரு நல்ல விஷயங்கிறது. நம்ம நல்ல விஷயத்தை எதிர்பார்த்து செய்யாட்டியும் ஆனா அதுதான் ஒரு குட் ஹேபிட் அப்படிங்கிற மாதிரி அவர் அட்வைஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த யங்ஸ்டர்ஸ் அதை ரியலைஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, கரெக்ட் தான். ஏன்னா நம்ம கோவிலுக்கு போகும்போது எப்படி கடவுளை பணிவோட வணங்குறோமோ அது போலதான் மனிதர்களுக்கும் எப்பொழுதும் நாமும் மரியாதை கொடுக்கணும். கண்டிப்பா மாணவர்களாகிய நீங்கள் இதை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் இட் இஸ் வெரி குட் கான்செப்ட். நீங்க எல்லா இடத்துலயும் இதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? நிறைய உங்க வாழ்க்கையில ஹெல்ப் பண்ணுவீங்க இல்லையா? ஹெல்ப் பண்ணும் போதெல்லாம் அப்போ இந்த ஸ்டோரி ஞாபகம் இருக்கட்டும். எல்லா இடங்கள்லயுமே நமக்கு என்ன தேவை? நமக்கு எதிராளிய மதிக்க தெரியணும், பணிவோட அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஓகே, செய்யலாமா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மாலிகூல்ஸ் அண்ட் மாலிகுலர் மால்ஸ். மாலிகூல்ஸ்னா என்னது? நம்ம ஆட்டம்னு பார்த்தோம். ஆட்டம்க்கு அடுத்தது என்னது? மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்றோம். சோ இப்போ மாலிகூல்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, பீரியாடிக் டேபிள்ல பார்த்தா ஒவ்வொன்றுல தனித்தனி தனியான நமக்கு வந்துட்டு என்னது அது அதனுடைய தன்மையை பொறுத்து அவத என்ன பண்ணிருக்காங்க, ஒரு டேபிள தனியா பிரிச்சிருக்காங்க. அதனுடைய கடைசி வரிசையில இருக்கக்கூடியதுதான் நோபல் கேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இனர்ட் கேஸ், மந்த வாயுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். மந்த வாயுக்கள் அப்படின்னா என்னது? இன்ஆக்டிவா இருக்கிறது, ரொம்ப ஆக்டிவா இல்லாம இருக்கக்கூடியது. ஹைட்ரஜன், லித்தியம், நியான், இது எல்லாமே என்னது? இனர்ட் கேசஸ். இந்த இனர்ட் கேசஸ் தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸுமே வேற ஏதாவது ஒரு எலமெண்டோட சேர்ந்து நமக்கு என்ன ஃபார்ம் ஆயிருக்கும்? ஃபுல்லுமே புது 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 நமக்கு எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஆட்டம்ஸ் ஒவ்வொரு அணுக்களும் என்ன ஆகும்? அதே தன்மையில் கம்பைன்ட் ஃபார்ம் ஆஃப் சேம் ஆட்டம்ஸ் ஆர் ஆட்டம்ஸ் ஆஃப் அதர் எலமெண்ட்ஸ். இப்போ அதே அணுக்களோடையோ அல்லது வெவ்வேறு தனிமங்களினுடைய அணுக்களோ அந்த ஒரே தனிமத்தினுடைய அணுக்களாகவும் இருக்கலாம். சேம் எலமெண்ட் ஆட்டம், அந்த தனிமத்தினுடைய அணுக்கள் அப்படின்னா ஆக்சிஜன் O2, ஹைட்ரஜன் H2, 2 ஹைட்ரஜன் இணைஞ்சிருக்கு, 2 ஆக்சிஜன் இணைஞ்சிருக்கு இல்லையா? அதே தனிமத்தினுடைய அணுக்களோ வெவ்வேறு தனிமத்தினுடைய அணுக்களோ H2 ஓட ஒரு O சேருது, வாட்டர் மாலிகூல் இல்லையா? சோ இதுதான் நமக்கு புதுசா ஃபார்ம் ஆகக்கூடிய விஷயம், மாலிகூல்ஸ். ஓகே, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமத்தின் அணுக்கள் அல்லது வெவ்வேறு தனிமத்தினுடைய அணுக்கள் நமக்கு ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் ஒரு கரெக்டான ஒரு நமக்கு ஒரு காம்பவுண்ட் கிடைக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் இணையணும். எப்படி வேணா ப்ரப்போர்ஷன்ல இணைந்தால் நமக்கு அந்த ஒரு சரியான மூலக்கூறு என்பது நமக்கு கிடைக்காது இல்லையா? அதற்கு தகுந்த மாதிரி தான் அது என்ன பண்ணும்? சேர்ந்து இணையும். சோ மந்தவாயுக்களை தவிர மீதி எல்லாமே அதே தனிமத்தின் அணுவோடுவோ இல்லது வேறு தனிமத்தின் அணுவோடுவோ இணைந்து காணப்படும். இதான் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்கள் ஒரு வலுவான எதுல நமக்கு ஜாயிண்ட் ஆகும் கேட்டா கெமிக்கல் ஃபோர்ஸஸ், ஒரு வேதி கவர்ச்சியில தான் நமக்கு என்ன ஆகும்? அது இணையும். அப்படி இணையும் பொழுது நமக்கு ஒரு புது காம்பவுண்ட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? மாலிகூல்ஸ்னா என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அர்த்தம் புரிஞ்சுதா? மூலக்கூறு அப்படின்னு சொன்னா என்னது? ஒரு தனிமம், அதனுடைய அணு அதே தனிமத்தினுடைய அணுக்களோட வேறு தனிமத்தினுடைய அணுக்களோட சேர்ந்து நமக்கு புது புதுவான ஒரு சேர்மத்தை கொடுக்கக்கூடியது. அததான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? மூலக்கூறு அப்படின்னு சொல்றோம். ஓகே, சோ இதுல என்னென்ன கிளாசிபிகேஷன் இருக்கு? சோ மாலிகுலர் அப்படின்னு சொல்றதுல நமக்கு மாலிகூல்ஸ்ல கிளாசிபிகேஷன். கிளாசிபிகேஷன்ங்கும் போது எப்படி இதை நாம் வகைப்படுத்தலாம்? சோ வகைப்படுத்தும் பொழுது மாலிகூல்ஸ் அது அதுல இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ சேம் ஆர் contain the 2 or more element joined to fixed ratio
according the law of definite proportions, that is called as compound. Okay, compoundனா என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான விளக்கம். So compound is heteroatomic or homoatomic. ரெண்டு விதம் நமக்கு இருக்கு. One is homoatomic, another one is heteroatomic. So ஹோமோ அப்படின்னு சொன்னா என்னது? ஒரே அணு, ஒத்த அணு மூலக்கூறு, வேற்று அணு மூலக்கூறு அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். So ஹோமோ அட்டாமிக் மாலிகூல் அப்படின்னு சொல்லும் பொழுது the molecule is made similar kind of atom, அதே அணுக்களால் உருவாக்கக்கூடியது. ஓகே, சிமிலர் கைண்ட் ஆஃப் ஆட்டம், அதே தனிமத்தினுடைய அணுக்களால் உருவாகக்கூடியத ஹோமோ அட்டாமிக் மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஹெட்டிரோ அட்டாமிக் அப்படின்னு சொன்னா நமக்கு வெவ்வேறு, the molecule that consists of atoms are different elements. Different elements are joined to form a molecule that is called as hetero molecule. ஒத்த அணு மூலக்கூறு என்பது என்ன டெஃபினேஷன் கேட்டா, ஒரு மூலக்கூறு அதே தனிமத்தினுடைய அணுக்களோட உருவாக்கப்படுதல் ஒத்த அணு மூலக்கூறு. வெவ்வேறு அப்படிங்கும் போது வெவ்வேறு தனிமத்தினால் உருவாக்கப்பட்டால் அது வேற்றணு மூலக்கூறு. ஓகே, மூலக்கூறு அப்படின்னு சொன்னா ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட ஒரே தனிமத்தினுடைய அணுவோ அல்லது வேறு தனிமத்தினுடைய அணுவோ இணைந்து கிடைப்பதுதான் நமக்கு என்னது? மூலக்கூறு அப்படின்னு நம்ம சொல்றோம். மூலக்கூறினுடைய வகைகள் அப்படின்னு பார்த்தா ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒண்ணு ஒத்த அணு மூலக்கூறு, அடுத்தது வேற்றணு மூலக்கூறு. ஒத்த அணு அப்படின்னு சொல்லும் போதே தமிழ்ல நமக்கு அதே எலமெண்ட்னு புரியுது. சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டம். ஹெட்டிரோஅட்டாமிக்னா டிஃபரண்ட் எலமெண்ட்ஸ் ஜாயிண்ட் ஆகி நமக்கு ஃபார்ம் ஆறது ஹெட்டிரோஅட்டாமிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுல இப்ப ஓரணு, ஈரணு, மூவணு, பல அணுன்னு சொல்லிட்டு நம்ம அத நிறைய வகைகளாக பிரிச்சிருக்கலாம். எத்தனை அணுக்கள் அதுல இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம என்ன பண்றோம், அதுல நம்ம பிரிச்சு அதற்குண்டான நேம் அப்படிங்கிறது கொடுக்கலாம். ஓகே, சோ அட்டாமிசிட்டி அப்படின்னா என்ன, அணுக்கட்டு எண் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறமா அந்த டீட்டெயில் பார்க்கலாம். அணுக்கட்டு எண், அணுக்கட்டு எண் எதை வச்சு நம்ம நிர்ணயம் செய்யறோம் அப்படிங்கிறதும் இருக்கு. அணுக்கட்டு எண் என்பது ஒரு மூலக்கூறில் உள்ள அணுக்களினுடைய எண்ணிக்கையே. So number of atoms present that element is called as atomicity. Number of atoms are present in the molecules. எத்தனை அணுக்கள் இருக்கோ, sorry, number of atoms present in the molecule. So ஒரு மூலக்கூறில் இருக்கக்கூடிய அணுக்களினுடைய எண்ணிக்கையே அந்த அணுக்கட்டு எண் என்பதை நமக்கு நிர்ணயிக்கும். எத்தனை அணுக்களால் உருவாக்கப்பட்டிருக்கோ அதை தான் நம்ம என்ன சொல்றோம், அதனுடைய அட்டாமிசிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். First one, atomicity, and then a number of atoms present, and next one is name of that molecule. So அத நம்ம எத்தனை அணுக்களோட இருக்கு அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணலாம், பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், அணுக்கட்டு எண் அப்படிங்கிறது நமக்கு 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்ப அதுல இருக்கக்கூடிய ஆட்டம்ஸுடைய நம்பர் ஒன்னாதான் இருக்கும் இல்லையா? சோ ஒரே ஒரு அணுக்களால் ஆக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா என்ன சொல்லலாம், மோனோ அட்டாமிக். மோனோ அட்டாமிக் அப்படிங்கறத நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம், ஓரணு. சோ ஓரணு அப்படிங்கிறதுன்னு ஒரே ஒரு அணுக்களால் உருவாயிருக்கும். அப்ப அதனுடைய அணுக்கட்டு எண் 1, அதுல இருக்கக்கூடிய அணுக்களினுடைய எண்ணிக்கையும் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். And next one is atomicity is
2. Number of atoms are 2. So மோனோ அட்டாமிக் அப்படின்னு சொல்றோம். மோனோ அப்படின்னா ஒன்று, அப்ப 2 அப்படின்னு சொன்னா டயட்டாமிக் மாலிகூல். டயட்டாமிக் மாலிகூல் அப்படிங்கிறது ஈரணு மூலக்கூறு. டயட்டாமிக்னா இரண்டு அணுக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு மூலக்கூறு. 3. So number of atom. Atomicity is 3 means atoms are 3 and the name of that molecule is triatomic. 3 அப்படிங்கறத ட்ரை அப்படின்னு சொல்லுவோம். ட்ரைஅட்டாமிக் அப்படிங்கிறது தமிழ்ல மூவணு மூலக்கூறு அப்படின்னு சொல்றோம். சோ ஓரணு, ஈரணு, மூவணு, ஒரே ஒரு அணுக்களால் உருவாக்கப்பட்டதா நம்ம ஓரணு, மோனோ அட்டாமிக் அண்ட் தென் டயட்டாமிக் அப்படின்னு சொன்னா 2 அணுக்கள் இருக்கும். ட்ரையட்டாமிக் அப்படின்னு சொன்னா 3 அணுக்கள். சோ மோர் தேன் 3 அப்படின்னு சொன்னாலே என்னது? பாலி. சோ அணுக்களும் அதிகமாக இருக்கும். சோ பாலி அட்டாமிக் மாலிகூல். சோ பாலி அட்டாமிக் அப்படிங்கிறது பல அணுக்களால் உருவாயிருக்கும். 4, 5 அந்த மாதிரி நிறைய நமக்கு இருக்கக்கூடியதுதான் என்னது? பாலி அட்டாமிக் அப்படின்னு சொல்றோம். சோ வாட் இஸ் மாலிகூல்? How we can classify the molecules. Okay. So இப்போ இதுல நம்ம எப்படியெல்லாம் இதுல ஜாயின் ஆயிருக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம பார்க்கலாமா? So molecule and then structure of molecules. Okay. என்ன இருக்கு இதுல? இப்போ நான் என்னென்ன பார்த்தோம்? நம்ம ஓரணு, ஈரணு, மூவணு அப்படின்னு தனித்தனியா பார்த்தோம் இல்லையா? இதுல இப்ப மேல நமக்கு வந்து அதனுடைய நேம் கொடுத்திருப்பாங்க பாருங்க. மாலிகுலர் மாஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த சிமுலேட்டர், வாட்டர், மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு, அமோனியா, குளுக்கோஸ், பென்சீன். சோ இது எல்லாமே எத்தனையோட ஒவ்வொன்றும் இணைஞ்சிருக்கு. எல்லாமே என்னது நமக்கு? அது ட்ரையா, டையா, மோனோவா ஆர் பாலியா என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாம். H2O 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன். சோ மாலிகுலனுடைய இன்ஃபர்மேஷன், மாலிகுலர் மாஸ் இஸ் 18.016, 1 ஆக்சிஜன் அண்ட் 2 ஹைட்ரஜன். ஓகே. சோ இதுதான் பாருங்க, சென்டர்ல இருக்கிறது ஆக்சிஜன், ரெட் கலர்ல இருக்கக்கூடியது ஹைட்ரஜன். சோ வாட்டர் மாலிகூல்ஸ்னுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? இது போலதான் இருக்கும். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் மீத்தேன். சோ மீத்தேன் அப்படிங்கிறது ஒரு கார்பன் 4 ஹைட்ரஜன் இணைந்தது. CH4 is the formula of methane. இதுல ஒரு கார்பன் ஆட்டம், 4 ஹைட்ரஜன் ஆட்டம். So the center part of black ball is carbon. 4 red color ball is joined to கார்பன். சோ அப்ப ஹைட்ரஜன் ஆட்டம் அப்படிங்கிறது கார்பனோடு நமக்கு இணைந்திருக்கு. இந்த 4 ஹைட்ரஜனும் கார்பனோட சேர்ந்துதான் நமக்கு மீத்தேன் அப்படிங்கிறது உருவாயிருக்கு. ஓகே. சோ டெட்ராஹைட்ரல் ஜியோமெட்ரி, திஸ் ஷேப், இதுல இருக்கக்கூடிய அந்த வடிவம் என்ன சொல்லுவோம்? டெட்ராஹைட்ரல். சிம்பிளஸ்ட் ஆல்கேன் ஃபேமிலியில இருக்கிறது தான் CH4 அப்படிங்கிறது. ஓகே. மாலிகுலர் மாசஸ் 16.043. Okay, next one is carbon dioxide. Carbon dioxide. So carbon dioxide அப்படின்னு சொன்னா ஒரு கார்பன் 2 ஆக்சிஜனோடு ஜாயிண்ட் ஆயிதான் நமக்கு கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். Molecular formula of carbon dioxide is CO2. Center part is carbon. This இந்த ரெண்டு சைட்லயும் லெஃப்ட் அண்ட் ரைட் சைட்ல ஜாயிண்ட் ஆயிருக்கக்கூடியது ஆக்சிஜன். So molecular mass is 44.
atomic composition 1 carbon 2 oxygen லீனியர்னா நேராக இருக்கக்கூடிய வடிவத்துல. சோ இதுல என்னது கிரீன் ஹவுஸ் கேஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரெஸ்பிரேஷன். சோ இதுதான் கார்பன் டை ஆக்சைடினுடைய விளக்கம். இப்ப நம்ம ஒரு மாலிகூல்ஸும் எப்படி எல்லாம் உருவாயிருக்கு என்னங்கிறது பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அமோனியா. ஒரு நைட்ரஜன் 3 ஹைட்ரஜனோடு இணைந்து ஒரு மாலிகூல்ஸ் அப்படிங்கறத உருவாயிருக்கு. சென்டரஸ் நைட்ரஜன், ரெட் கலர்ல இருக்கக்கூடிய சைபால் எல்லாமே நமக்கு ஹைட்ரஜன். NH3 is the formula of ammonia. 1 hydrogen and 3 hydrogen. சோ இது என்ன ஷேப்ல இருக்கு அப்படின்னு சொன்னா பிரமிடல் ஷேப். basic solution used in fertilizer அமோனியாவை நம்ம யூஸ் பண்றோம். molecular mass of ammonia is 17.031. okay, next one is glucose. C6H12O6 is the formula of glucose. Molecular mass is 118 because 6 கார்பன் 12 ஹைட்ரஜன் 6 ஆக்சிஜன் இணைந்த ஒரு அமைப்பு தான் நமக்கு குளுக்கோஸ்ங்கிறது. 6 கார்பன் அண்ட் தென் 6 ஆக்சிஜன். இதுல நமக்கு இப்போ அட்டாமிக் காம்போசிஷன் அப்படிங்கிறது இது மட்டும்தான் நமக்கு விசிபிளா தெரியும். ரிங் லைக் ஸ்ட்ரக்சர், பிரைமரி எனர்ஜி சோர்ஸ் ஆஃப் செல்ஸ், நமக்கு தேவையான அடிப்படையான ஆற்றலை கொடுக்கக்கூடியது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பென்சீன். C6H6 6 கார்பன் 6 ஹைட்ரஜனோடு ஜாயிண்ட் ஆகி இருக்கக்கூடியதுதான். ஓகே, பென்சீன் மாலிகுலர் மாஸ் 78.114 or 6 கார்பன் அண்ட் 6 ஹைட்ரஜன். இது அரோமேட்டிக் ரிங் லைக் ஸ்ட்ரக்சர். அரோமேட்டிக்னா அப்படின்னு வளைய சங்கிலி அமைப்பு கொண்டது. delocalized electrons and then carcinogenic compound அப்படிங்கிறது அதனுடைய நேச்சர். ஓகே, சோ இந்த மாதிரி தான் நமக்கு இதெல்லாம் என்னது பாலி அட்டாமிக்னு படிச்சோம் இல்லையா? அப்ப பாலி அட்டாமிக்னா 2 3 அதையும் தாண்டி இருக்கக்கூடியது பலவணு மூலக்கூறு. அப்ப நம்ம இதுல பார்த்தது எல்லாமே ஈரணு, மூவணு, பல அணுன்னு சொல்லி எல்லாத்தையும் நமக்கு வந்து இந்த சிமுலேஷன்ல நம்ம இதுல பார்த்திருக்கோம். ஓகே, அண்ட் தென் ஒன் மோர் ஹியர். இந்த சிமுலேஷன்ல பாருங்க, இதுலயும் நமக்கு வந்து பேசிக்கா எப்படி இதுல ஜாயிண்ட் ஆகும் அப்படிங்கறதையும் இதுல நம்ம பார்க்கலாம். பாருங்க, this is basic model. Single bond, double bond, triple bond. 3 பிணைப்பால் உருவாக்கப்பட்டது. இப்பலையா நம்ம வந்துட்டு ஒரே ஒரு பாண்டிங்ல இருக்கும் ஒற்றை பிணைப்பு, இரட்டை பிணைப்பு, முப்பிணைப்பு அப்படின்னு சொல்லுவோம். சோ சிங்கிள் பாண்ட் அப்படின்னு சொன்னா அதுல என்ன இருக்கும்? ஒரே ஒரு பாண்ட் மட்டும்தான் இருக்கும். டபுள் பாண்ட் அப்படின்னு சொல்லும் போது 2 3 அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல இணைஞ்சிருக்கு. இந்த மாதிரிதான் நமக்கு என்னது தனித்தனியான ஒரு பாண்டிங் ஸ்ட்ரக்சர். இது பாருங்க, சிங்கிள் பாண்ட்ல உருவாகக்கூடியது கார்பன் டை ஆக்சைடு. ஒரு கார்பன் 2 ஆக்சிஜன் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி தான் ஒவ்வொன்றுக்கும் நமக்கு இதே மாதிரி எந்த மாதிரியான பிணைப்புகள். சோ இப்போ நம்ம பாக்குறது BeCl2. so BeCl2 center Be and then both sides are chlorine and then BF3 boron trifluoride. போரான் 3 பக்கமும் புளூரினால் இணைக்கப்பட்டது இல்லையா? நமக்கு 3 பக்க பிணைப்போட இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் மீத்தேன். பார்த்தோம் இல்லையா? CH4 கார்பன் 4 பக்கமும் நமக்கு ஹைட்ரஜன் இருக்கக்கூடியது. PCl5 பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைட். சென்டர் பாலஸ் பாஸ்பரஸ். இங்க இருக்கக்கூடிய அவுட்டர் மோஸ்ட் சர்க்கிள் இருக்கக்கூடியது எல்லாமே 5 குளோரின் அணுக்களால் நமக்கு பிணைக்கப்பட்டு இருக்கக்கூடியது. ஹெக்ஸா 6னா ஹெக்ஸா சல்பர். ஹெக்ஸா புளூரைட்ங்கிறது 6 பக்க பிணைப்போட இருக்கும். சல்பரோடு 6 புளூரின் இணைந்திருக்கக்கூடிய ஒரு பிணைப்பு. சோ மூலக்கூறுகள் அப்படின்னு சொன்னா எப்படியெல்லாம் நம்ம வகைப்படுத்தலாம், அதனுடைய பிணைப்பு எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறது இந்த 2 சிமுலேஷன்ல நம்ம பார்த்தோம். கண்டிப்பா உங்களுக்கு இந்த கான்செப்ட் அப்படிங்கிறது
நல்ல ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ், நம்ம இதுல ஆக்சிஜன் அப்படிங்கிறது என்னது, ஒரே மாதிரியான அணுக்களால் உருவாக்கப்பட்ட மூலக்கூறு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அதுதான் ஒத்த அணு மூலக்கூறு அப்படின்றோம். வேற்று அணு அப்படிங்கும் போது வேற வேற தனிமத்தோடு இணைந்திருக்கு. ஸோ ஆக்சிஜன்னா O2 அப்படின்னா 2 ஆக்சிஜன் மட்டும் நமக்கு இணைந்து இருக்கக்கூடியது O2 அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அண்ட் தென் ஓசோன் அப்படின்னு சொன்னா 3 ஆக்சிஜன் இருக்கும். தட் இஸ் O3. ஃபார்முலா ஆஃப் ஓசோன் இஸ் O3ன்னு சொல்றோம். ஆக்சிஜன் அப்படின்னு சொன்னா O2. 2 ஆக்சிஜன் இணைந்து நமக்கு உருவாகக்கூடிய ஒரு மாலிகூல். ஓகே, நெக்ஸ்ட் ஹைட்ரஜன் குளோரைட் அப்படின்னு நம்ம எடுத்துட்டா H and Cl. HCl. H தனி, Cl தனி. சோ H என்ன ஆகும், Cl ஓட இணைந்து குளோரினோட இணைந்து நமக்கு HCl அப்படிங்கிறது நமக்கு உருவாகும். அண்ட் தென் H2O, வாட்டர் மாலிகூல். நம்ம பார்த்தோம் இல்லையா, 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜனோடு இணைந்து வாட்டர் மாலிகூல்ஸ் அப்படிங்கிறது வெவ்வேறு தனிமத்தில் இருக்கக்கூடிய ஒரு அணுக்கள் இணைந்து நமக்கு வரதுதான் இந்த வாட்டர் மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். வேற்றணு மூலக்கூறுன்னு சொல்றோம் இல்லையா. சோ இன்னைக்கு பார்த்த கான்செப்ட் நம்ம என்னது, மூலக்கூறு மற்றும் மூலக்கூறு நிறை அப்படின்னா என்னது, மாலிகூல் அண்ட் மாலிகுலர் மாஸ் அப்படிங்கிறது. மாலிகூல்ஸ்னா என்னது, மாலிகூல் இஸ் a combination of 2 or more atoms are held together with the help of chemical force or attraction, that is called as molecule. வேதி பிணைப்புகளால் 2 அல்லது அதே ஒத்த அணுக்களோ அல்லது வேறு தனிமத்தினுடைய அணுக்களோ இணைந்து உருவாகிறது தான் என்ன சொல்லியிருக்கோம், மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுல நமக்கு அட்டாமிசிட்டி அப்படின்னு சொன்னா எத்தனை ஆட்டம்ஸ் அதுல இணைஞ்சிருக்கோ அதுதான் அதனுடைய அட்டாமிக் நம்பர், சாரி அட்டாமிசிட்டி, அணுக்கட்டு எண் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். கிளாசிபிகேஷன் அப்படின்னு சொன்னா ஹோமோ அண்ட் தென் ஹெட்டிரோ அப்படிங்கிறது 2 வகையா மேஜரா நம்ம என்ன பண்றோம், இத பிரிக்கிறோம். ஹோமோனா ஒரே மாதிரியான தனிமத்துல, ஹெட்டிரோனா வெவ்வேறுது. ஒரே ஹோமோனா நமக்கு ஆக்சிஜன் சொல்லலாம், HCl அப்படிங்கிறது ஹெட்டிரோ சொல்லலாம் இல்லையா. கண்டிப்பா இது ரெண்டுமே பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் தீஸ் டூ. சோ இதற்குண்டான சிமுலேஷனும் நம்ம என்ன பார்த்திருக்கோம், கரெக்டா இதுக்கு பார்த்திருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் நம்ம பார்க்கிறது அடுத்தது RMM. RMM அப்படின்னு சொல்றது ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ், ஒப்பு மூலக்கூறு நிறை அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ். ஆட்டம்ஸ் அண்ட் நமக்கு எப்படி அந்த இதுல பார்த்தோமோ அதே மாதிரி அட்டாமிக்ல இதே மாதிரி நம்ம மாலிகுல்லையும் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் அப்படின்னு பாக்குறோம். ஒப்பு மூலக்கூறு நிறை என்பது, மூலக்கூறுனாலே என்னது, எல்லாமே மாலிகூல்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ஆட்டம் ஒன்லி. எல்லாருக்கும் அடிப்படை அணுதான். அணு என்பது எதனால் உருவாக்கப்பட்டது, நம்ம சாரி மாலிகூல் என்பது எதனால் உருவாக்கப்பட்டது, அணுக்களால் மட்டும்தான் உருவாக்கப்பட்டது. சோ கண்டிப்பா அப்ப அதற்குன்னு என்ன இருக்கும், they have own mass. அதற்கென்று ஒரு நிறை அப்படிங்கிறது இருக்கும். ஒரு தனிமமோ அல்லது சேர்மத்தினுடைய நிறையோ நம்ம எப்படி கணக்கிடணும்னு பார்த்திருக்கோம், கார்பன் 12 இல்லையா. இத அடிப்படை வச்சுதான் நம்ம என்ன பண்ணணும், அதனுடைய நிறையை கணக்கிடணும். சோ அதுதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒப்பு மூலக்கூறு நிறை. ஒரு சேர்மத்தினுடைய மூலக்கூறு நிறை கார்பன் 12 அளவீட்டினை பொறுத்து நம்ம அளவிடுவது, தட் இஸ் கால்ட் அஸ் நம்ம ஒப்பு மூலக்கூறு நிறை. So of a molecule of an element or compound are measured in the scale of carbon 12. So hence it is called as relative molecular mass. What is relative molecular mass? ஏன்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நமக்கு ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸ்ல கண்டிப்பா வரும். இந்த லெசன்ல நிறைய 2 மார்க்ங்கிறது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.
ஏன்னா நிறைய வரையறைகள் இருக்கு இல்லையா? அதனால ஒப்பு மூலக்கூறு நிறைங்கிறது ஒரு மூலக்கூறு நிறைக்கும் கார்பன் 12 நிறையில் 1/12 பங்கு இருக்கக்கூடிய அளவை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஒப்பு மூலக்கூறு நிறை அப்படின்னு நம்ம சொல்றோம். அதற்கும் உள்ள ஒரு விகிதம். சோ ஒப்பு மூலக்கூறுங்கிறது மூலக்கூறு நிறைக்கும் கார்பன் 12ல 1/12 பங்கு இருக்கக்கூடியதும் நமக்கு அந்த நிறைக்கு என்ன ஆகும்? உள்ள விகிதம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? சோ அப்ப ஒப்பு மூலக்கூறுங்கிறது அதுல இருக்கக்கூடிய எல்லா அணுக்களினுடைய நிறைகளுக்குண்டான ஒரு கூடுதல் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ற இந்த RMM அப்படிங்கிறது. சோ இதுல வரது நமக்கு ஒரு டெஃபினேஷன் அண்ட் தென் சம் மட்டும்தான். சோ சம்ஸ் அப்படிங்கிறது தனியா நம்ம போட்டிருக்கோம். சோ மீதி இருக்கக்கூடியது மோல் கான்செப்ட். மோல் கான்செப்ட் அண்ட் தென் நெக்ஸ்ட் டாபிக் வந்து பெர்சன்ட் காம்போசிஷன், சதவீத இயைபு என்ன அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு பார்த்த மாலிகூல்ஸ் அண்ட் மாலிகுலர் மாஸ் அப்படிங்கிற கான்செப்டை வீட்டில் ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. மீதி ரிமைனிங் பார்ட்டை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.